வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓடோல சேல்ஸ் மாடியூல்ல சேல்ஸ் டீம் எப்படி கிரியேட் பண்றது, ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சேல்ஸ் டீம் தான் வந்து ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த சேல்ஸ் டீம் வந்து எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணோமோ அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் வந்து growth ஆகும். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடோல சேல்ஸ் மாடியூலுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ சேல்ஸ் மாடியூல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்ல சேல்ஸ் டீம் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் 2 கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக நியூவாக வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேல்ஸ் டீம், இப்போ வந்து சேல்ஸு கோயம்புத்தூர் டீம் அண்ட் சென்னை டீம் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மதுரை டீம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். மதுரை டீம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடர் வந்து ராம் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது வந்து அக்செப்ட் அவங்களோட மெயில் ஐடி, குறிப்பிட்ட பர்சனோட மெயில் ஐடி இருக்குன்னா மெயில் ஐடி வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட அக்செப்ட் இமெயில், அதாவது இமெயில் வந்து நம்ம அனுப்புகிற டீமோட இது வந்து எல்லாருக்கும் தெரியணுமா எப்படி அப்படின்னு அசைன் பண்ணுற இது வந்து எல்லாருக்கும் தெரியணுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆத்தரைஸ் பார்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் ஒன்லி, அதுக்கப்புறம் ஆத்தரைஸ்டு எம்ப்ளாயிஸ் அப்படின்ற மாதிரி நான் எவ்ரி ஒன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்வாய்சிங் டார்கெட், இப்போ மதுரை டீமுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு 60 லேக் கொடுக்குறேன். 60 லேக். ஸோ இதில் வந்து ஆட் சேல்ஸ் பர்சன், இந்த டீமுக்கு உள்ளே இருக்கிற சேல்ஸ் பர்சனை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ராம். ஓகே. ஓகே. செலக்டட். ஸோ சேல்ஸ் பர்சன் நியூவாக ஜென்ரேட் பண்ணனாலும் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்கு. நியூவில் போயிட்டு நம்ம சேல்ஸ் பர்சன் வந்து இங்கேயே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம சேவ் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு சேல் பர்சன் வந்து அசைன் ஒரு சேல் பர்சன் வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு சேல் கொட்டேஷன் கொடுக்குறேன். சேல்ஸ் கொட்டேஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதர் இன்ஃபோல இந்த எந்த டீம் வந்து எடுத்தாங்க ஆர்டர் அப்படின்ட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மதுரை டீம். அது மாதிரி சேல்ஸ் பர்சன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறோம். கிரியேட் இன்வாய்ஸ், கன்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இன்வாய்ஸ் போடும்போது மேக் பண்ணும்போதும் நம்ம வந்து அதை கொடுத்துட்டோம், சேல்ஸ் டீமையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேல்ஸ் டீமுக்குள்ள போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டீம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, சென்னை டீம் அண்ட் கோயம்புத்தூர் டீம். ஓகேங்களா? இப்போ சென்னை டீமில் உள்ள போகிறேன். இப்போ வந்து மதுரையில் வந்து நான் ஒரு சேல் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து இதில் அவ்வளோ காட்டல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து சென்னை டீம் போய்க்கிறேன். இப்போ வந்து சென்னை டீமில் வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ வந்து பவர் சார்ட் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தோட ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ, அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தோட இது எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே காட்டுது. தென் நமக்கு வேணும்னா இன்வாய்ஸ்டு, ஸோ இன்வாய்ஸ் குவான்டிட்டி இன்வாய்ஸ்டு, அப்புறம் டெலிவர்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அசைன் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து பண்ண ஆர்டர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே அதே மாதிரி சேல்ஸ் பர்சன் வைஸ் அப்படி பார்க்கணுனாலும் இங்கே சேல்ஸ் பர்சன் வைஸ் பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் வைஸ் இப்போ வந்து குவான்டிட்டி ப்ளஸ் ஆர்டர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரை டீம், சென்னை டீம் அண்ட் கோயம்புத்தூர் டீம். இப்போ வந்து சேல்ஸில் வந்து இந்த டீம் அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டீம், தேர்ட் சென்னை டீம், அடுத்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஒரே ஒன்று மட்டும் போட்டிருக்கறதுனால ஸோ ஸ்மாலாக இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை டீம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளாக வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு, அதுக்கப்புறம் பைவோ சார்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ஆங்கிளில் வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.